ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மென்டல் அபிலிட்டியில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்லேருந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 5x + 20 டிவைடட் பை 7x + 28 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, சுருக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஃபஸ்ட்டு 5x + 20 ரெண்டுத்துலேயும் 5 வந்து காமனாக இருக்குமா? ஸோ நம்ம 5 வந்து வெளில எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 5x + 20 divided by 7x plus 28. மேலே என்ன பார்த்தீங்கன்னா 5 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 5 என்ற நம்பரை வெளில எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், x + 4 அப்படின்னு வரும். கீழே டிவைடட் பையில் 7 வெளில எடுத்துக்கலாம். 7 எடுத்துக்கிட்டால் x + 4 அதே தான் வருதா? இப்போ ரெண்டுமே x + 4 x + 4 வருது. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா? x + 4 x + 4 ரெண்டுத்தையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். மிச்சம் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/7 அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும் மிச்சம். ஸோ 5/7 அப்படின்றத ஆன்சராக சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஈஸியான ப்ராப்ளம்ஸ் கூட எக்ஸாமில் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்பர் சீரீஸில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 11, அடுத்தது 16, அடுத்தது பார்த்திங்கன்னா 24, அடுத்தது 35, அடுத்தது 49 கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன வரும் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. இது நம்ம எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி நம்பர் சீரீஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஏதாவது இந்த நம்பருக்கெலாம் ரிலேஷன் இருக்கான்னு பாருங்கள். ஒன்று ஸ்கொயர் நம்பராக இருக்கலாம், இல்லைனா ப்ரைம் நம்பராக இருக்கலாம், இல்லைனா க்யூப் நம்பராக இருக்கலாம். அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தா ஈஸியாக நம்ம போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தா ஓரளவு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். 11க்கும் 16க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. 16க்கும் 24க்கும் இருக்க வித்தியாசம் 8. அதுக்கு 24க்கும் 35க்கும் எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 11 இருக்கும். 35க்கும் 49க்கும் எவ்வளோ வித்தியாசம்னா 14 அப்படின்னு இருக்கும். சரியா? இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. இப்போ இது எல்லாமே என்னென்னா 5, 8, 11, 14 இது எல்லாத்துக்கும் ஒரு ரிலேஷனும் இருக்கிற மாதிரி தெரியல. இதை வந்து வச்சுட்டு நம்ம எப்படி போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 8 ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 3, 8, 11 ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் 3, 11, 14 ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் 3. அந்த மாதிரியே போயிட்டுருக்கா? இப்போ எல்லாத்துக்கும் 3, 3, 3 வித்தியாசம் இருக்குது. வித்தியாசத்துக்கு நடுவில் இருக்க வித்தியாசம் 3, 3, 3 இருக்குது. ஸோ அடுத்த வித்தியாசத்துக்கும் இதுக்கும் நடுவில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா அதே 3 தான் இருக்கும். அப்போ என்ன வரும் பாருங்கள், 11, 14 3 இருந்தது. இப்போ 14க்கு அப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 வித்தியாசமாக இருந்திருக்கும். அப்போ 49ஓட எதை கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 கூட்டணும். கூட்டினா என்ன வருது அப்படின்னு பாருங்கள், 9ம் 7யும் கூட்டினா 16 வரும், மிச்சம் 1 இருக்கும். ஸோ 4, 2, 1 கூட்டினா 66 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். 66 அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்பர் சீரீஸ் கேட்டால் முதல்ல ஸ்கொயர் நம்பர்ஸ் இது மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இல்லைனா வித்தியாசம் கண்டுபிடிச்சி செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அந்த வித்தியாசம் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸாக கூட இருக்கலாம். ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் வரிசையில் 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4 இந்த மாதிரி கூட வித்தியாசம் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக போட்டுடலாம். இது வந்து வித்தியாசத்துக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை வச்சு நம்ம போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.